அல்லேலூயா. எதை பேர் சந்தோஷமா இருக்கிறீங்க? அல்லேலூயா. ஒரு சின்ன கூட்டம் தான், ஆனால் இன்றைக்கு அந்த ஒரு மாபெரும் சத்தியத்தை நிச்சயமா அவங்களோடு பேசுவார் என்று விசுவாசிக்கிறேன். அல்லேலூயா. திருவசனத்தை கேட்கிறவர்களாக மாத்திரமல்ல, அதுபடி செய்கிறவர்களாக இருங்கள். படிக்கிற பிள்ளைகள் படிக்கிறவர்களாக மாத்திரமல்ல, பரீட்சைக்கு ஆயத்தமா பரீட்சை நேரத்தில் கண்டிப்பா என்ன செய்யணும்? எழுதணும்ல. அது மாதிரி தான் ஆண்டவர் நம்முடைய வார்த்தைகளை நம்முடைய காதுகளுக்கு கொண்டு வரும்போது நாம் தான் அந்த இதயத்துக்கு கொண்டு போய் வாழ்க்கையில் அதை அப்ளைப்படுத்த வேண்டும். அல்லேலூயா. சரி, இன்றைக்கு வாசிக்கப்பட்டதான அந்த வேத பகுதிக்கு நேராக நாம் திருப்பிக் கொள்ளலாம். யோவான் சுவிசேஷ புத்தகம் 16வது அதிகாரம் 7வது வசனத்தினுடைய முதல் பகுதி. நான் உங்களுக்கு இப்ப 12வது வசனத்தினுடைய கடைசி பகுதி. சரி, கவனிங்க. நான் ஒரு உண்மையை சொல்றேன், சொன்னா தாங்க மாட்டீங்க. அல்லேலூயா. உண்மையை சொன்னா நாங்க தாங்குவோம் பாஸ்டர். உண்மையை சொன்னா தாங்கிறது ஆண்டவர் எங்களுக்கு என்ன செஞ்சிருக்கிறாரு? தந்திருக்கிறாரு. அல்லேலூயா. இங்க அவர் தாங்க மாட்டீங்கன்னு சொன்ன காரணம் என்னன்னா, அதை ஏற்றுக்கொள்ளக்கூடிய அந்த அறிவும் பக்குவமும் உங்களுக்கு வரல. அதாவது அதை புரிந்து கொள்ள, அதை கிரகித்து கொள்ளக்கூடிய அந்த விசால மனசு உங்களுக்கு இல்லைன்னு ஆண்டவர் என்ன பண்ற சொல்றாரு. இப்ப இயேசு சொல்லும் போது உண்மையை சொல்றேன்னு சொல்லணுமா? சொல்லுங்க. ஒரு சாதாரணமா சொன்னாலே யாருதான்? என்னதான்? அவர் தான் வார்த்தை, ஆதியில இருந்த வார்த்தை. ஆதியில இருந்து இன்னைய வரைக்கும் அந்த வார்த்தையினாலதான் இன்றைக்கு இருந்தவைகள், இருக்கிறவைகள், இனி வரப்போகிறவைகள் எல்லாமே உண்டானது எந்த வார்த்தையினாலதான். அந்த வார்த்தை சொல்லுது, நான் என்ன சொல்ல போறேன்? அவரே உண்மைன்னு சொல்லும் போது அது எவ்வளவு ஆழமான ஒண்ணுன்னு கொஞ்சம் யோசிச்சு பாருங்க. சில சமயத்துல இயேசு இப்படி சொல்லுவார், நான் உங்களுக்கு மெய்யாகவே மெய்யாகவே. இந்த சின்ன குழந்தைங்க சில சமயத்துல பண்ணும்போது சத்தியம் பண்ணிக்க பார்த்தீங்களா? சத்தியமா எங்க அம்மா மேல சத்தியமா, ஆயா மேல சத்தியம்லாம் சொல்லி சின்ன குழந்தைங்க எல்லாம் சொல்ல பார்த்துருக்கீங்களா? அந்த மாதிரி எல்லாம் இருக்குது. அவர் சொன்னா சர்வத்தையும் அந்த வார்த்தை தான் என்ன செஞ்சிருக்குது. நம்மளாம் வீடு கட்டணும்னா அஸ்திவாரம் போட்டு பில்லர் எழுப்பி காங்கிரீட் போட்டு அதுலதான் என்ன செய்யணும்? வீடு நிற்கும். ஆனா உலகமே அவருடைய வார்த்தையினுடைய பில்லர்ஸ் மேலதான் நின்றுடுதான். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. சரி, இப்ப நான் சொல்லக்கூடிய உண்மையை நீங்க தெளிவா புரிஞ்சுக்கணும். வாக்கு தத்தங்கள் அப்படின்னு சொல்லி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க. வருஷம் பிறந்தா வாக்கு தத்துவம், மாசம் பிறந்தா வாக்கு தத்துவம், பைபிளை திறந்தா டெய்லி தினம் ஒரு வாக்கு தத்துவம். இப்படிலாம் நீங்க என்ன செய்றீங்க? கேள்விப்பட்டுக்கிறீங்கல்ல. இது சரிதானா என்று கேட்கிறேன். வாக்கு தத்துவங்கள் சரிதானா? மாதாந்திர, அதாவது வருடாந்திர, மாதாந்திர வாக்கு தத்தங்கள்லாம் நீங்க என்ன செஞ்சிருக்கிறீங்க? கேள்விப்பட்டிருக்கீங்க. இது சரியா? வாக்கு தத்தம் என்பது உங்களுக்கு பிடித்தமான வசனங்களை பிடித்து கொண்டு தொங்குவது. உங்களுக்கு பிடித்தமான வசனங்களை பிடித்து கொண்டு தொங்குவது, அதை படித்து கொண்டு திரும்ப திரும்ப சொல்லுவது. நல்லா சொல்லுங்க. பிடித்தமான வசனங்களை பிடித்து கொண்டு தொங்குவது, அதை படித்து கொண்டு திரும்ப திரும்ப சொல்வது. அவ்வளவு பெரிய சந்தோஷம் பாருங்க. 3 பெரிய ஆத்மாக்கள் வந்திருக்கிறாங்க. ரொம்ப நாளைக்கு அப்புறம் பிள்ளைகளை சந்திக்கிறேன். பெரிய மகிழ்ச்சி. அவ்வளவுதானம்மா? அவ்வளவுதான். சூப்பர். மீண்டும் சொல்றேன், வாக்கு தத்தம் என்ன? நீங்க பைபிள் படிச்ச பிற்பாடு, படிக்க ஆரம்பிச்ச பிற்பாடு எல்லா வசனத்தையும் அண்டர்லைன் பண்ணுவீங்க? பண்ண மாட்டீங்க. பிடிச்ச வசனத்தை அண்டர்லைன் பண்ணுவோம். எல்லா வசனத்தையும் மனப்பாடம் பண்ணுவீங்க? உங்களுக்கு பிடிச்சமான ஒரு வசனத்தை மனப்பாடம் பண்ணிட்டு நீங்க என்ன செய்வீங்க? ஆமா, விசுவாசித்து அதுதான் வேணும்னு சொல்லி அடம் பிடிச்சு அழறது.
இதுதான் வாக்குத்தத்தம். நீங்க என்ன செஞ்சுட்டு இருக்கிறீங்க, நினைச்சிட்டு இருக்கீங்க. வேதாகமத்தில் இருக்கிற எல்லாமே வாக்குத்தத்தங்கள் தான், நான் இல்லை என்று சொல்லவில்லை. ஆனா உண்மையாகவே வாக்குத்தத்தம் என்று சொல்லி தேவன் சொன்ன ரெண்டே ரெண்டு காரியத்தை பற்றி தான் நீங்க என்ன செய்ய போறேன். எல்லா வசனமும் உங்களுக்கு சொந்தம் தான். ஆனா வாக்குத்தத்தம் என்பது வேறு, வாக்குத்தத்தம் என்பது வேறு. எல்லா வசனங்களையும் நீங்க வாசிச்சு அறிக்கை செய்து சூழலுக்கு ஏற்றபடி நீங்க அதை என்ன செய்றீங்க, அப்டேட் பண்றீங்க. இதெல்லாம் நல்லது, இதெல்லாம் உடைய வாழ்வாதாரத்துக்கு வேண்டியது. ஆனா வாழ்வுக்கு என்ன வேண்டும்? வாழ்வாதாரம் வேற, வாழ்வுக்கு ஜீவன் வேண்டும் அல்லவா? வாழ்வாதாரத்துக்கு உண்ண உணவு, உடுக்க உடை, இருக்க இடம், இதுதான். ஆனா வாழறதுக்கு என்ன வேணும்? வாழறதுக்கு என்ன வேணும்? ஜீவன், சுகம், பலன் வேண்டும் அல்லவா? அது போலதான் தேவனாலே வாக்குத்தத்தம் பண்ணப்பட்ட காரியங்கள் இருக்கு. ரெண்டு காரியம் இருக்கு. அதான் இன்னைக்கு நான் உங்களோட கூட என்ன செய்ய போறேன், சொல்ல போறேன். நீங்க ஒரு வசனத்தை நீங்க என்னோட கூட நீங்க என்ன செய்யணும், வாசிக்கணும். லூக்கா எழுதுற சுவிசேஷ புத்தகம் 24வது அதிகாரம் 49வது வசனம். இன்னொருவர் அப்போஸ்தலர் 1வது அதிகாரம் 5வது வசனம். இன்னொருவர் அப்போஸ்தலர் 2வது அதிகாரம் 33வது வசனம். வாசிங்க வரிசையா. என் பிதா வாக்குத்தத்தம் பண்ணினதை இதோ நான் உங்களுக்கு அனுப்புகிறேன். நீங்களோ உன்னதத்திலிருந்து வரும் பலனால் எருசலேம் நகரத்தில் இருங்கள் என்றார். இப்போது அப்போஸ்தலர் 1:5. சரி, அது என்ன வாக்கு தத்துவம்? 2வது அதிகாரம் 33வது வசனம் வாசிங்க. அவர் தேவனுடைய பிதா அருளிய வாக்குத்தத்தத்தின்படி பரிசுத்த ஆவியை பெற்று காண்கிறதும் கேட்கிறதுமான பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகத்தை பொழிந்தருளினார். இவர் நல்ல கவனிங்க. வாக்குத்தத்தம் பிதா சொன்ன வாக்குத்தத்தம் எது? நான் ஆசித்த சொன்ன இந்த 3 வசனத்துல இருந்து ஒரு வாக்கு தத்துவத்தை நீங்க என்ன செஞ்சிட்டீங்க. இது என்ன வாக்கு தத்துவம்? இந்த வசனத்தை தானே சொல்லிட்டு கேட்கிறேன். என்ன வாக்கு தத்துவம்? பிதா அருளின அந்த வாக்கு தத்துவத்தின்படி நீங்கள் பரிசுத்த ஆவியை பெற்று இப்ப நீங்க காண்கிறதும் கேட்கிறதுமான எதை காட்டுறாரு? ஒரு கூட்டம் அவங்க என்ன செய்யறாங்க, ஆவியில நிரம்பி அந்நிய பாஷையில பேசி பற்பல பாஷைகள்னாலே தேவனுடைய மகத்துவங்களை எல்லாருக்கும் என்ன செஞ்சிட்டு இருக்கிறாங்க, சொல்லிட்டு இருக்கிறாங்க. ஆக பிதா அருளிய அந்த வாக்கு தத்துவத்தினுடைய நம்பர் 1 என்ன? பரிசுத்த ஆவியானவர். இன்னொன்னு வாசிங்க. ரோமர் 1வது அதிகாரம் 4வது வசனம் 5வது வசனம். வாக்கு தத்துவம் யார பத்தி? இயேசு கிறிஸ்துவை பற்றி என்ன செய்யறார்? வாக்கு தத்துவம் பண்ணிருக்கிறார். 2 வாக்கு தத்துவம் தான் வேதாகமத்துல. நல்லா கவனிச்சிங்க. 2 வாக்கு தத்துவம். ஒன்று இயேசு, இன்னொன்று பரிசுத்த ஆவியானவர். ஒன்று வார்த்தை, இன்னொன்று ஆவி. ஒன்று பேச்சு, இன்னொன்று மூச்சு. நல்லா கவனிங்க. ஒன்னு பேச்சு, இன்னொன்னு மூச்சு. 2 வாக்கு தத்துவம் தான். இந்த 2 வாக்கு தத்துவத்தை நீங்க பெற்றுட்டீங்கன்னா வேற எந்த வாக்கு தத்துவம் உங்களுக்கு அவசியமே இல்லை. ஏன்னா நீங்க வாசிச்சு பாருங்க ஒரு வசனத்தை கூட. நீங்க எபிரேயர் 4வது அதிகாரம் 1வது வசனத்தை ஒரு வாசிங்க. எபிரேயர் 4:1. ஆனபடியினாலே இளைப்பாறுதலில் பிரவேசிப்பதற்கு ஏதுவான வாக்கு தத்துவம் நமக்கு உண்டாயிருக்க உங்களில் ஒருவனும் அதை அடையாமல் போனவனாக காணப்படாதபடிக்கு பயந்திருக்க கடவுள். நல்லா கவனிங்க. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே,
உங்களில், அந்த வார்த்தை கவனிங்க, உங்களில் ஒருவனும் அதை அடையாமற் போகாதபடிக்கு. இந்த இடத்துல அமர்ந்திருக்கிற ஒவ்வொருவரையும், சின்ன பிள்ளைகளையும் சேர்த்து சொல்ற, ஆண்டவர் உங்களுக்கு பண்ணின ஒரு வாக்கு தத்துவத்தை நீங்க அடையாம நினைச்சிடக்கூடாது. அது என்ன வாக்கு தத்துவமா? சரி, அதே பகுதி வாசிச்சு பாருங்க. இளைப்பாறுதல். என்ன வாக்கு தத்துவம் சொல்லுங்க? இளைப்பாறுதல். எனக்கு இளைப்பாறுதலா இருக்கிற, நான் ரிலாக்ஸா இருக்கிறேன், எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லை. மைய உங்களுக்கு சேர்த்துதான் சொல்றேன், எந்த பிரச்சனையும் எனக்கு இல்லை, நான் ரிலாக்ஸா இருக்கிறேன், எனக்கு இளைப்பாறுதல் இருக்குது, நான் எந்த கவலையும் இல்லை, எந்த பிரஷரும் எனக்கு இல்லை, எந்த மன உளைச்சலும் இல்லை, நான் நிம்மதியா, நான் சந்தோஷமா, சௌக்கியமா எப்படி இருக்கிறேன், சூப்பரா செழிப்பா இருக்கிறேன்னு சொல்றவங்க மட்டும் உங்களுடைய கையை உயர்த்தி காட்டுங்க. ஒரு வாரமா இருந்த பிரஷர் தாங்க முடியல ராமலட்சுமி. போன வாரம் ஆராதனை முடிச்சுட்டு போன பிற்பாடு திடீர்னு ஒரு சகோதரியினுடைய வீட்டுக்காரரை காணவில்லை. எப்படி இருக்கும் யோசிச்சு பாருங்க. அது எங்க இருக்கிறாருன்னு தேடி அவரை கண்டுபிடிச்சு இருக்கிறாரு அப்படின்னு சொல்லி கண்டுபிடிச்ச பிற்பாடுதான் அந்த ஒரு ரிலாக்ஸ் வரும். யோசிச்சு பாருங்க. திடீர்னு ஒரு பையனை காணோம், எப்படி இருக்கும்? திடீர்னு நம்ம கூட உள்ள ஒருத்தவங்க தவறிட்டாங்க, திடீர்னு ஒரு விபத்து, திடீர்னு எதிர்பாராத ஒரு அசம்பாவிதம், இதெல்லாம் வரும்போது இதெல்லாம் நம்ம சுற்றில இருக்கு. எப்படி இளைப்பாறுதல் இருக்கும் இந்த உலகத்துல? இருக்குமா? ஆனா ஆண்டவருடைய பிள்ளைகளுக்கு இளைப்பாறுதல் வாக்கு தத்துவம். அல்ல சொல்லுங்க, இளைப்பாறுதல் என்னது? வாக்கு தத்துவம். வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட இளைப்பாறுதலை அடையாமல் நாம் என்ன செஞ்சிட்டு இருக்கிறோம்? இளைப்பாறுதல் இல்லாமல் அவதிப்பட்டு கொண்டிருக்கிறோம். நாள்தோறும் ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிக் கொள்ளுகிறோம், ஏதாவது ஒரு தேவையில சிக்கிக் கொள்ளுகிறோம், ஏதாவது ஒரு பிரச்சனையில சிக்கிக் கொள்ளுகிறோம். அந்த இளைப்பாறுதலை இழந்து நம்ம என்ன செய்யறோம்? தவிக்கிறோம். ஆண்டவர் சொல்றாரு, உலகத்தில் உங்களுக்கு இளைப்பாறுதல் உண்டுன்னு சொன்னவரு இந்த உலகத்துல உங்களுக்கு இளைப்பாறுதலும் உண்டுன்னு சொல்லி வாக்கு பண்ணியிருக்கிறார். உபத்திரம் உண்டு என்பது வாக்கு தத்துவம் அல்ல, இளைப்பாறுதல் உண்டு என்பது வாக்கு தத்துவம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? இளைப்பாறுதல் உண்டு. உபத்திரம் உண்டுன்றதை மட்டும் நம்ம என்ன செய்யறோம்? அனுபவிக்கிறோமே. இளைப்பாறுதல் உண்டு என்பது அதிகபட்ச வாக்கு தத்துவம் அல்லவா? ஏன் அதை நம்மால் பெற்றுக்கொள்ள முடியவில்லை? ஏன்? அது என்ன இளைப்பாறுதல்? இன்னொரு வசனத்தை கூட வாசிச்சு பாருங்க. மத்தேயு 11வது அதிகாரம் 28வது வசனம். மத்தேயு 11:28. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல். இப்ப என்ன கவனிங்க. முதல் வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்து. முதல் வாக்கு தத்துவம் இயேசு கிறிஸ்து. பிதா சொன்னபடி இயேசு கிறிஸ்து உலகத்துக்கு என்ன செஞ்சிட்டார்? அனுப்பிட்டார். நீங்க வாசிச்சு பாருங்க. எபிரேயர் 1வது அதிகாரம் 1வது வசனம். எபிரேயர் 1:1. பூர்வ காலங்களில் பங்கு பங்காகவும் திருவலம் பற்றின தேவன் இந்த கடைசி நாட்களில், ஆமா, குமாரன், ஒரே பேரான குமாரனை விசுவாசிக்கிறவன் எவனோ அவன் கெட்டு போகாமல் என்று பிதா வாக்குத்தத்தம் செய்திருக்கிறார். நாம் கெட்டு போகாதபடிக்கு, அழிந்து போகிற இந்த உலகத்தில் அழியா வாழ்வை பெற்றுக் கொள்ளும்படி இவ்வளவாய் உலகத்தில் அன்பு கூர்ந்தார். யாரை கொண்டு? நம்முடைய குமாரனை கொண்டு. அந்த மெய்யான வாக்கு தத்துவத்துக்கு அடுத்து அந்த வாக்கு தத்துவமே நம்மோடு பேசுகிறது. நான் உங்களுக்கு என்ன தருவேன்? இளைப்பாறுதல் தருவேன். ஏற்கனவே என்ன சொன்ன? இளைப்பாறுதல் வாக்கு தத்துவம் சொன்னேன். இயேசு சொல்ற, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைப்பாறுதல்னா என்னன்றது இன்னும் நமக்கு தெரியல. அப்போஸ்தலர் யோவான் 16வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. நான் உங்களுக்கு உண்மையை சொல்லுகிறேன், நான் போகிறது உங்களுக்கு பிரயோஜனமாயிருக்கும். தேற்றரவாளரும் இடத்தில் நான் போவேனையாய்கள் அவரை இடத்துக்கு அனுப்புவேன்.
இப்ப அவர் சொல்றாரு, நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன்னு சொன்னார்ல, அப்படியே கண்டினியூஸா கவனிச்சிங்க. நான் போய் தான் நான் அதை என்ன செய்ய போறேன், அனுப்ப போறேன். நான் போய் தான் அனுப்ப போறேன். இன்னும் கூட அந்த இளைப்பாறுதல்னா என்னன்னு உங்களுக்கு இன்னும் ஆழமா உங்களுக்கு புரியுற மாதிரி சொல்றேன். ஏசாயா 28வது அதிகாரம். எல்லாரும் எடுத்துக்கொள்ளுங்க. ஏசாயா 28வது அதிகாரம் 11, 12 வாசிங்க. பேசுவார், இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்க இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்று அவர்களோட சொன்னாலும் அவர்கள் இதுதான் வாக்குத்தத்தம் சொன்னாலும் அவங்க என்ன செய்ய மாட்டேன்றாங்க, கேட்க மாட்டேன்றாங்க. டெய்லி ஒரு வாக்குத்தத்தம், வருஷம் ஒரு வாக்குத்தத்தம், மாசம் ஒரு வாக்குத்தத்தம்ன்றதான் கேட்கிறாங்களே ஒழிய உண்மையான வாக்குத்தத்தம் எதுவுமே ஜனங்க என்ன செய்யல. உண்மையா சொன்னா என்ன வருது, நாங்க இப்படிதான் வளர்ந்துருக்கிறோம், இதுதான் எங்க பாரம்பரியம், இதுதான் எங்களுடைய கிறிஸ்தவத்தினுடைய நடைமுறை அல்ல. கிறிஸ்தவத்தினுடைய நடைமுறையை தாண்டி கிறிஸ்துவே ஒரு உண்மையை சொல்லுகிறார். நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். இளைத்தவனை இளைப்பாற பண்ணத்தக்கதான இளைப்பாறுதல் என்பது பரிசுத்த ஆவியாருடைய அபிஷேகம், பரிசுத்த ஆவியானவர். அல்லேலூயா. ஏன் அவரே சொல்றார், நான் போய் ஒரு தேற்றவாளனை அனுப்புவேன், அந்த தேற்றவாளன் வந்து உங்களை தேற்றும் போது இளைப்படைந்தவனுக்கு அது இளைப்பாறுதல், இதுவே ஆறுதல் என்றாலும் நீங்க என்ன செய்ய மாட்டேன்றீங்க, கேட்க மாட்டேன்றீங்க. கடந்த வாரத்துல கோயம்புத்தூர் சகோதரனுக்கு போன் பண்ணார், மாஸ்டர் என்னுடைய பொண்ணு பரிசுத்தாவினுடைய அபிஷேகத்தை பற்றி நிறைய என்ன செய்யணும், தெரிஞ்சுக்கணும். அவ இன்னைக்கு ஆவியானவரை பற்றி அதிகமா என்ன செய்யறா, நிறைய படிக்கிறா, காலையில எழுந்துச்சு ஜெபத்துல உட்கார்றா, வசனத்தை படிக்கிறா, ஆண்டவரோடு பேசுறாரு சொல்றா. இதெல்லாம் எனக்கே ஆச்சரியமா இருக்குது. அப்படியே அந்த ஸ்பிரிச்சுவல் லெவலை பார்த்து நானே என்ன செய்யறேன், வெக்கப்படுறேன். அப்படியே என்ன செய்யறா, ஆவியானவர் பேச பேச எல்லா காலேஜுக்கும் எனக்கு என்ன செய்யாதீங்க, அப்ளிகேஷன் போடாதீங்க, நான் சொல்ற காலேஜில் போடுங்க, ஆவியானவரோட என்ன செஞ்சிருக்காரு, பேசியிருக்காரு சொன்னார். அதே போல போட்டேன். எனக்கு என்ன செஞ்சது, இடம் அடிச்சிச்சு. என்னன்னே எனக்கு தெரியல பாஸ்டர். அவர் நல்ல ஆண்டவரோட நெருக்கமா போறா. ஞாயிற்றுக்கிழமை சொந்த பேச்சு பேசுறேன், சொந்த பேச்சு பேசாதீங்க, நான் நாளைக்கு பேசுறேன்னு சொல்லிட்டு பைபிளை பத்தி மட்டும் தான் பேசுறா, பைபிள் படிக்கிறா, ஜெபம் பண்றா. என்னால என்ன செய்யறதுனே தெரியல பாஸ்டர்ன்னு சொல்றேன். அல்லேலூயா. இதெல்லாம் நம்மகிட்ட சொன்னா நம்ம கேட்க மாட்டோம் என்கிறோம். இளைப்படைந்தவனுக்கு இளைப்பாறத்தக்கதான ஆறுதல் இதுவே என்று பரிசுத்த ஆவியானவர் சொல்கிறார். அல்லேலூயா. வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே, நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் பாருங்க. பாதி பேருக்கு தருவேன், மீதி பேருக்கு இன்ஸ்டால்மெண்ட்ல தருவேன். அல்லேலூயா. அப்படியா? யாரு வரீங்களோ வரக்கூடிய எல்லாருக்கும் நான் அதை என்ன செய்வேன், தருவேன். அல்லேலூயா. என்னிடத்தில் வருகிறவனுக்கு என்ன உண்டு, இளைப்பாறுதல் உண்டு. என்னிடத்தில் வருகிறவனுக்கு நான் அதை தருவேன்னு சொல்றேன். அப்ப அதை தருவேன்னு சொல்லும் போது சொல்றாரு எல்லாரும் என்று ஒரு வார்த்தை சொல்றாரு. அப்ப எல்லாருமே வருத்தப்படுகிற ஒரு உலகத்துலதான் நம்ம இருக்கிறோம். இது மரணம் இல்லாத உலகமா, காயம் வலி இல்லாத உலகமா, வியாதி இல்லாத உலகமா, விபத்து இல்லாத உலகமா, கடன் இல்லாத உலகமா, தேவையில்லாத உலகமா? கொஞ்சம் சொல்லுங்க. இந்த உலகத்துல நம்மை பயமுறுத்தத்தக்கதாக இவைகள் எல்லாம் நிரம்பி இருக்குது. நம்முடைய ஆறுதலே இல்லாதபடிக்கு நம்மை அழ வைப்பதற்காக, புலம்ப வைப்பதற்காக உலகத்தில் இவைகள் எல்லாம் இருக்கிறது. இவைகளுக்கு மத்தியில தான் ஆண்டவர் சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள். இவர் பிறக்கும் போது ஒரு சம்பவம் நடந்துச்சு, நீங்க வாசிச்சு பாருங்க. மத்தேயு 2வது அதிகாரம் 17வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. புலம்பலும் அழுகையும் ராமாவிலே கேட்கப்பட்டது. ராகேல் அழுது ஆறுதல் அடையாதிருக்கிறார். நல்ல கவனிங்க. இவர் பிறந்த பொழுது இருந்த சூழல் இதுதான். இவர் பிறந்த பொழுது இருந்த சூழல் என்னது? அழுகை, புலம்பல், கதறல், கூக்குரல், ஆறுதல் இல்லாத சூழல். அவர் சொல்றாரு, பிறந்தாரு, வளர்ந்துட்டாரு, இப்ப ஊழியத்துல இருக்கும்போது சொல்றாரு, வருத்தப்பட்டு பாரம் சுமக்கிறவர்களே நீங்கள் எல்லாரும் என்னிடத்தில் வாருங்கள், நான் உங்களுக்கு இளைப்பாறுதல் தருவேன். அந்த இளைப்பாறுதல் யாருங்க?
கொந்தளிப்பார்கள் பரிசுத்த ஆவியானவர். இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. உபாகமம் 6வது அதிகாரம் 7வது வசனம். உபாகமம் 6:7. நீ அவைகளை உன் பிள்ளைகளுக்கு கருத்தாய் போதித்து எழுந்திருக்கிற போதும் பேசி 6வது வசனம் வாசிங்க. இந்த வார்த்தைகள் எங்க இருக்கணுமா? இருதயத்தில் இருக்க கடவுள். அடிக்கடி ஆண்டவர் மட்டும் எதிர்பார்க்கிறது ஒண்ணுதான், என் மகனே உன் இருதயத்தை எனக்கு தான். ஏன்னா இருதயமே எல்லா கேடும் இருக்கும் திருக்கும் உள்ளதுமா இருக்குது. அதனால அந்த இருதயத்தை யாருக்கு தான்? ஏன் அவர் கேட்கிறாரு? அந்த இருதயம் நாவாசம் பண்ணக்கூடிய வீடா இருந்துச்சுன்னா நீ ஆலயம் ஆயிடுவேன். நல்லா புரிஞ்சுங்க. இருதயம் தேவன் வாசம் பண்ணக்கூடிய வீடு ஆயிடுச்சுன்னா நீங்க எப்படி மாறிடுவீங்க? ஆலயமா மாறிடுவீங்க. அப்ப அந்த இருதயத்துல என்ன இருக்கணுமா? வசனம் சொல்லுது, இருதயத்துல வார்த்தை. யார் வார்த்தை? வார்த்தைனா யாரு? யோவான் 1:1 வாசிக்கிறோம். வாசிச்சு பாருங்க, எல்லாருக்கும் புரியுற மாதிரி வாசிச்சு பாருங்க. யோவான் 1:1. இருதயத்தில் இருக்க வேண்டிய வார்த்தை என்னன்னு வாசிங்க. அந்த வார்த்தை தேவனிடத்தில் இருந்தது, அந்த வார்த்தை தேவன் ஆகியிருந்தது, அந்த வார்த்தை மாம்சமாகி. 14வது வசனத்தை வாசிங்க. 14. கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார். அப்ப நம்முடைய இருதயத்துக்குள்ள இருக்க வேண்டியது எது? வார்த்தையாகிய இயேசு. எல்லாம் சொல்லுங்க, வார்த்தையாகிய இயேசு. புரியுதா உங்களுக்கு? யாருக்கு புரியலன்னா நீங்க என்கிட்ட என்ன பண்ணலாம், தெளிவா கேட்கலாம். முதலாவது நம்முடைய இருதயத்தில் இருக்க வேண்டியது வார்த்தையாகிய இயேசு. இன்னொரு வசனத்தை வாசிங்க. எசேக்கியேல் 11வது அதிகாரம் 19-20 வாசிங்க. எசேக்கியேல் 11:19-20. நடந்து கை கொண்டு ஏக இருதயத்தை தந்து உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து கல்லான இருதயத்தை அவர்கள் மாம்சத்திலிருந்து எடுத்து போட்டு சதையான இருதயத்தை அவளுக்கு அருளுவேன். அவர்கள் என் ஜனமாயிருப்பார்கள், நான் அவர்கள் தேவனாயிருப்பேன். எப்ப? அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. அந்த பகுதி வாசிங்க. அவர்கள் உள்ளத்தில் புதிய ஆவியை கொடுத்து. அதுக்கு மேல் வார்த்தை வாசிங்க. ஏக இருதயத்தை தந்து. எல்லாரும் என்ன கவனிங்க. ஏற்கனவே இருதயத்துல என்ன இருக்குது? இப்படி வார்த்தையை வச்சிருக்கிறாரு. இப்ப ரெண்டாவது இருதயத்துல எதை வைக்கிறாரு? புதிய ஆவியை வைக்கிறாரு. புரியுதா உங்களுக்கு? இப்ப ரெண்டு இருக்குது, வார்த்தை, ஆவி. வார்த்தைக்கு என்ன வேணும்? வாயும் நாவும் வேணும். ஆவிக்கு என்ன வேணும்? நாசியும் சுவாசமும் வேணும். அல்லேலூயா. ஒண்ணு பேச்சு, இன்னொன்னு மூச்சு. ஏதாவது ஒரு விபத்துல இல்லைன்னா ஏதாவது ஒரு சூழ்நிலையில திடீர்னு யாராவது மயங்கி விழுந்துட்டாங்கன்னா உடனே போய் அவங்கள என்ன செய்வோம்? தண்ணி தெளிப்போம், தட்டி பார்ப்போம். ஒன்னும் அசைவே இல்லைன்னா என்ன சொல்லுவீங்க? உடனே மூச்சு பேச்சு, நல்ல மூச்சு பேச்சே இல்லைன்னு சொல்லி சொல்லுவோம் இல்லையா? பேச்சு போனாலும் மூச்சு இருக்கணும். நல்லா கவனிங்க. பேச்சு போனாலும் இயேசு சொன்னாரு, நீ என்ன சொன்னாலும் மன்னிக்கப்பட்டிரும் பூமியில. ஆனா பரிசுத்த ஆவியானவர் இல்லைன்னா நீங்க வர முடியாது. இம்மையிலையும் மறுமையிலையும் பரிசுத்த ஆவி ரொம்ப முக்கியம். நல்லா கவனிங்க. இந்த உலகத்துல பேச்சு இல்லாத ஊமைகள் நிறைய பேர் உயிரோட தான் என்ன செய்யறாங்க? இருக்கிறாங்களா இல்லையா? நிறைய பேர் கான்சியஸே இல்லாம கோமா ஸ்டேஜ்ல பேச்சே இல்லாம மூச்சோட இருக்காங்களா இல்லையா? அப்ப பேச்சு இல்லைனாலும் இருந்துடலாம், மூச்சு இல்லைன்னா இருக்க
முடியாது. மூச்சும் பேச்சும் தான் முழுமையான ஆவிக்குரிய ஜீவியத்தினுடைய வல்லமையான அனுபவமாக இருக்கிறது. கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, அந்த 20வது வசனத்தை வாசிச்சு பாருங்க. இப்ப வாசிச்ச 20வது வசனம், அவர்கள் என் ஜனமாய் இருப்பார்கள், நான் அவருடைய. இப்ப ஆண்டவர் சொல்றாரு, நான் உனக்கு சொந்தமா இருப்பேன், நீ எனக்கு சொந்தமா இருப்ப. அந்த வார்த்தைக்கு அது அர்த்தம். நான் உனக்கு சொந்தம், நீ எனக்கு சொந்தம். ஒண்ணு என்னை சொந்தமாக்குறது ரெண்டே ரெண்டு தான், இயேசுவும் பரிசுத்த ஆவியானவரும். நல்லா புரிஞ்சுக்கங்க. இருதயத்துல ஆவியை வைப்பேன், அந்த ஆவி உன்னை எனக்கு சொந்தமாக்குது, என்ன உனக்கு சொந்தமாக்குது. அதுதான் ரோமர் 8வது அதிகாரம் 15வது வசனத்துல வாசி பாருங்க. ரோமர் 8:15. அடுத்த வசனம். யார் சாட்சி கொடுக்கிறா சொல்லுங்க. இது மெய் சாட்சியா பொய் சாட்சியா சொல்லுங்க. ஏற்கனவே சொன்னேன், இயேசு சொல்றாரு உண்மையே சொல்றேன்னு சொல்றாரு. உண்மையே சொல்லி எதை உண்மைன்னு சொல்றாரு? ஆவியானவர், சத்திய ஆவியானவர் சொல்றாரு. உண்மையை சொல்றாரு. ஆவியானவர் வேறு ஆவியில் அவர் யாரு? சத்திய ஆவியானவர். அவர் சொன்ன சத்தியம், அவர் சொன்ன அதுதான் மெய். அப்ப இது மெய் சாட்சி தானே. நீங்களும் நானும் தேவனுடைய பிள்ளைகள் சொல்லி யார் சாட்சி கொடுக்கிறா? ஆவியானவர் சாட்சி கொடுக்கிறார். முன்னே நீங்கள் தூரமாய் இருந்தீர்கள், அந்நியரும் பரதேசிகளுமாய் இருந்தீர்கள். ஆவியானவர் உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்த பிற்பாடு, வார்த்தையானவர் இயேசு உங்கள் இருதயத்துக்குள்ளே வந்த பிற்பாடு, இப்பொழுது அப்பா பிதாவே என்று அவரை கூப்பிடுறீங்க. உங்களுக்கு இடையில அப்பா மகள், அப்பா மகன் என்ற ஒரு உறவு அங்க எஸ்டாப்ளிஷ் பண்ணப்படுகிறது. அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. ஆலயத்துக்கு வந்து போகிற அனுபவம் அல்ல, ஆண்டவருக்கு பிள்ளைகளாகி போகிற அனுபவம். அவர் அப்பான்னு சொல்லி அழைக்கக்கூடிய ஒரு உன்னதமான அனுபவத்தை தான் ஆண்டவர் நம்ம இடத்துல எதிர்பார்க்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. நீங்க சாதாரணமா இதை கேட்கறீங்க, இது ஒரு மகத்துவமான சத்தியமாக நீங்க என்ன செய்யணும்? ரெண்டு வாக்குத்தத்தம் உங்கள் இருதயத்துல அவருடைய வார்த்தையாகி இயேசு உங்கள் இருதயத்துல பிதாவினுடைய வாக்குத்தத்தமாகி பரிசுத்த ஆவியானவர் இருந்தா போதும். நீங்க அப்பா, அவரு உங்களுக்கு அப்பா, நீங்க அவருக்கு பிள்ளைகள். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. இன்னொரு வசனத்தை கூட நீங்க வாசிங்க. யோவான் 1:14, லூக்கா 4:22 வாசிங்க. போதும். இப்ப 16வது அதிகாரம் 13வது வசனம் வாசிங்க. 16:13. யோவான் 16:13. இதை நான் ஏன் சொல்றேன்னா, 1வது அதிகாரம் யோவான்ல 14வது வசனத்துல கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய். அப்ப கிருபையினாலும் சத்தியத்தினால் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிறார்னா, நம்ம அதை எப்படி புரிஞ்சுக்கணும்னா, கிருபைனா யாரு? இயேசு. அவர் கிருபையுள்ள தேவன், கிருபையுள்ள வார்த்தைகளை அவர் பேசுகிறவர். கிருபை என்பது இயேசு, சத்தியம் என்பது சத்திய ஆவியானவர். சத்திய ஆவியானவர் வந்து சகல சத்தியத்துக்குள்ள உங்களை என்ன செய்வார்? நடத்துவாரு. அல்லேலூயா. புரியுதா உங்களுக்கு? அப்ப ஆவியானவரும் இயேசு கிறிஸ்து ஒருமித்து நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற அனுபவம் தான் கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற ஒரு அனுபவம். கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? அல்லேலூயா. இப்ப மீண்டும் கூட ஒரு வசனத்தை நீங்க வாசிக்கணும். ஆதியாகமம் 2வது அதிகாரம் 7வது வசனத்தை வாசிங்க. ஆதியாகமம் 2:7. என்ன கவனிங்க, ஏன் நமக்குள்ளே இந்த 2 வாக்குத்தத்தங்கள் நிறைவேற வேண்டும்? இந்த 2 வாக்குத்தத்தங்களும் மீண்டும் நமக்கு கொடுக்கப்பட்டது எதற்காக? அப்படியானால் இதற்கு முன்னே இது 2 யாருக்கு இருந்திருக்கு?
ரெண்டு நம்ம கிட்ட இருந்திருக்கு. இது ரெண்டையும் நம்ம என்ன செஞ்சிட்டோம்? இழந்து போயிட்டோம். ரெண்டையும் இழந்து போனது எப்படி, அதை திரும்ப எப்படி பெற போகிறோம்? இதுதான். நீங்க ஆதியாகமத்துல 2வது அதிகாரம் 7வது வசனத்துல ஆண்டவர் மனுஷன் என்ன செய்யறாரு? படைக்கிறார். மனுஷனை படைச்ச உடனே மனுஷன் ஆயிட்டா, இப்படி ஆவி அவனுக்குள்ள அனுப்பின உடனே ஜீவாத்மாவாயிட்டான். நல்லா புரிஞ்சுக்க. மனுஷனை படைச்ச உடனே மனுஷன் ஆயிட்டான். ஆவியானவர் அவனுக்குள்ள போன உடனே எப்படி ஆயிட்டான்? ஜீவாத்மாவா மாறிட்டான். இப்ப 1வது அதிகாரம், அது 1வது அதிகாரம் 28 வாசிங்க. பின்பு தேவன் அவர்களை நோக்கி ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் அவர்களை ஆசீர்வதித்தார். பின்னும் தேவன் அது அப்படியே ஆயிடுச்சு. முதலாவது ஆவியை கொடுத்தார், ஜீவாத்மாவை என்ன செஞ்சிட்டா? இப்ப வார்த்தையை கொடுக்கிறார். என்ன கொடுக்கிறாரு? வார்த்தையை கொடுக்கிறார். வார்த்தையை கொடுத்த உடனே இப்ப எப்படி ஆயிட்டாங்க? ராஜாவாயிட்டான். நல்லா கவனிங்க. வார்த்தையை கொடுத்த உடனே ராஜாவாயிட்டான். எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள் என்று தேவன் தம்முடைய வார்த்தையை கொடுக்கிறார். அந்த வார்த்தையை கொடுத்து அவனை ராஜாவாக்கின பிற்பாடு சொல்றாரு, இதெல்லாம் உனக்கு ஆகாரம்னு சொல்லி அந்த வார்த்தையவே என்ன செய்யறாரு? சொல்றாரு. புரியுதா உங்களுக்கு? மனிதன் அப்பத்தினால் மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து பெறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான். அப்ப இந்த இடத்துல 2வது இவனுக்குள்ள வந்த வார்த்தை இவனை ராஜாவாக மாற்றியது. வார்த்தை இவனுக்கு எல்லாவற்றையும் ஆகாரமாக மாற்றியது. நல்லா கவனிங்க. மண்ணினாலே படைக்கப்பட்ட போது மனுஷனானான், ஆவியினாலே அவன் அள்ளப்பட்ட போது ஜீவாத்மாவானான். வார்த்தை அவனுக்குள்ளே அனுப்பப்பட்ட போது அவன் எல்லாவற்றையும் ஆளுகை செய்யக்கூடிய ராஜாவானா. எல்லாமே அவனுக்கு ஆகாரமாயிடுச்சு. அல்லேலூயா சொல்லுவோமா? கரங்களை தட்டி கர்த்தரை மகிமைப்படுத்துவோமா? ஆக இப்ப இவனுக்குள்ள 2 இருக்கு. ஒண்ணு ஆவியானவர், இன்னொன்று அப்படியே வார்த்தை. அல்லேலூயா. இப்ப புதிய ஏற்பாட்டுல வெளிப்படுத்தின விசேஷம் 1வது அதிகாரம் 6வது வசனத்தை ஒரு வாசிங்க. வெளிப்படுத்தின விசேஷம் 1:6. நம்மை ராஜாக்களும், நல்ல கவனிங்க, ராஜாக்களும் ஆசாரியர்கள். இந்த வார்த்தையை நீங்க புரியணும்னு சொல்லி கேட்கிறேன். ஆண்டவர் ஆதாமை படைத்த போது அவனை ஆசாரியனாவும் ராஜாவுமா தான் என்ன செஞ்சார்? படைச்சார். ஆசாரியன்னா ஆலயத்துக்கும் ஆண்டவருக்கும் சொந்தக்கார, ராஜான்னா மண்ணுக்கும் மனிதர்களுக்கும் சொந்தக்கார. நல்லா புரிஞ்சுக்கணும் அந்த வார்த்தையை. ஆசாரியன்னா ஆலயத்திற்கும் ஆண்டவருக்கும் சொந்தக்கார, ராஜான்னா மண்ணுக்கும். புரியுதா நான் சொல்றது உங்களுக்கு? அப்ப நீங்க இந்த மண்ணுக்கும் இந்த மண்ணிலே வாழக்கூடிய எல்லா ஜீவராசிகளுக்கும் நீங்க யார்தான்? சொந்தக்கார. எல்லாவற்றையும் ஆண்டு கொள்ளுங்கள். ஆசாரியன் என்றால் தேவனோடு தொடர்புள்ளவன், தேவனுடைய ஜீவனை பெற்றவன், தேவனுடைய சன்னிதானத்தில் இருக்கிறவன், எல்லாவற்றையும் தேவனிடத்தில் சொல்லுபவன், எல்லாவற்றையும் தேவனிடத்தில் கேட்கிறவன் என்று அர்த்தம். இல்லையா சொல்லுவோமா? அல்லேலூயா. ராஜாக்களும் ஆசாரியலுமா தான் ஆண்டவர் என்ன செஞ்சார்? இந்த ஆதாமை படைச்சிருந்தார். இந்த ஆதாம் எப்ப தெரியுமா? ஆதாம் எப்ப தேவனுடைய வார்த்தையை இழந்தானோ அங்கே அவன் தோட்டத்தை விட்டு வெளியே துரத்தப்பட்டான். நீங்க தேவனுடைய வார்த்தை இழந்தான் என்றால் அதுக்கு என்ன அர்த்தம்னா, தேவனுடைய வார்த்தை சொன்னதை செய்யாமல் சுயமாய் ஒன்றை அவன் செய்ய ஆரம்பித்தான். இல்லாவிட்டால் வேறு யாருடைய தூண்டுதல் பேரிலோ எதையோ ஒன்றை தேவனுக்கு எதிராக அவன் செய்ய ஆரம்பித்தான். இப்போது அதை இழந்துட்டான். தேவனுடைய வார்த்தையை இழந்துட்டான். தேவனுடைய வார்த்தைக்கு பின்னாலதான் ஆவியாயும் ஜீவனாயும் இருக்கிறது. பரிசுத்த ஆவியான நல்லா கவனிங்க. இந்த வார்த்தைக்கு பின்னாலதான் ஆவியாயும்
ஜீவனாயும் இருக்கு. அப்ப இந்த வார்த்தை இழந்த உடனே இந்த ஆவியை அவன் என்ன செஞ்சிட்டான்? இழந்து போயிட்டான். ஜீவாத்மா என்ற முடிவில்லாத ஜீவனுக்கு உரியவனாய் இருந்தவன் பாவம் செய்த போது இந்த வார்த்தையும் இந்த ஜீவனை அவன் இழந்து போன பிற்பாடு மனிதனாக மண்ணுக்குரியவனாக மாறி 70 வருஷம் பலத்தின் மிகுதினால 80 வருஷம் என்று சொல்லுகிற ஆயுள் குறைந்தவனாக மாறி போய்விட்டான். புரியுதா அவங்களுக்கு? பாவம் வந்துட்டாலே என்ன நடக்க? வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 51வது அதிகாரம் 11வது வசனத்தை வாசிங்க. உமது சமூகத்தை விட்டு என்னை தள்ளாமலும் பாவம் வந்தாலே சமூகத்தை விட்டு அவர் தள்ள வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்துடும். அவர் தள்ளுறாரு ஆட்டோமேட்டிக்கா என்ன செஞ்சிருவான்? போயிடுவான். அவளை துரத்தி விட்டார்னு ஒரு பாத்தீங்களா நீங்க ஆதியாமத்துல? துரத்தி திரும்ப வந்துடாதபடிக்கு அந்த வழியில எதை வைக்கிறாரு? சுடரொளி பாட்டையத்தை வைக்கிறார். அப்படியானால் அவர் சமூகத்தை விட்டு என்ன செஞ்சிட்டாரு? இப்ப இது யாருக்கு ஞாபகத்துக்கு வருது? தாவீதுக்கு ஞாபகம் வருது. ஐயோ ஆண்டவரே, அந்த ஆதாமை போல என்ன செஞ்சிடாதீங்க, துரத்துறாதீங்க, திரும்ப உங்ககிட்ட வர முடியாதபடிக்கு பாதையை அடைச்சிடாதீங்க ஆண்டவரேன்னு சொல்லி என்ன செய்யறான்? கதறான். எனக்கு பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, ஆதாம் இழந்து போன அந்த வார்த்தையானவர் ஆகிய இயேசுவையும் ஆதாம் இழந்து போன ஆவியானவராகிய அந்த புதிய ஆவியையும் தேவன் நம்முடைய இருதயத்துல வைத்து நம்மை அவர் வாசம் பண்ணுகிற ஆலயங்களாக மாற்ற அவர் தான். அதற்காகத்தான் இப்படிப்பட்டதான ஒரு கிறிஸ்துவ வாழ்க்கை நமக்கு அவர் கொடுத்து நடத்தி கொண்டிருக்கிறார். அல்லேலூயா சொல்லுவோமா? அல்லேலூயா. அதை கவனிங்க. ஆதாமை ஆண்டவர் படைத்து தம்முடைய வார்த்தைகளை கொடுத்து அந்த வசனத்தை நீங்க 1:28 வாசிச்சு பாருங்க. 1வது அதிகாரம் ஆதியாகமம் 1:28 சகலத்தையும் என்ன செய்யறாரா? அதை கீழ்ப்படுத்தி என்று இருக்குதா பாருங்க. 28வது அதிகாரத்துல அதை கீழ்ப்படுத்தி. யார் கீழ்ப்படுத்தணுமா? நம்ம கீழ்ப்படுத்தணுமா இல்ல தேவன் கீழ்ப்படுத்தினாரா? இதுல நம்ம கீழ்ப்படுத்துற மாதிரி தான் இருக்கு. நீங்க சங்கீதம் 8வது அதிகாரம் வாசிச்சு பாருங்க. சங்கீதம் 8வது அதிகாரம் 6, 7, 8 வாசிங்க. ஆளுகை தந்து கீழ்ப்படுத்தினீர். கீழ்ப்படுத்தினீர் 2 வார்த்தை இருக்க. கீழ்ப்படுத்தினீர், கீழ்ப்படுத்தினீர். மேல 5வது வசனத்துடைய கடைசி பகுதி வாசிங்க. மகிமையினாலும் கனத்தினாலும் முடிசூற்றினீர். அழகானிய ஒரு காட்சி உங்களுக்கு கொண்டு வர. முழு உலகத்தையும் ஆண்டவர் படைத்து சூரிய சந்திரன், பூமிக்கு கீழே சமுத்திரத்தினுடைய மச்சங்கள், ஆகாயத்தில் பறக்கக்கூடிய பறவைகள், காட்டு மிருகங்கள், நாட்டு மிருகங்கள், எல்லா ஜீவராசியும் கொண்டு வந்து நிறுத்திட்டு இப்ப ஆதாமுடைய தலையில எதை வைக்கிறாரு? ஒரு கிரீடத்தை வச்சு எல்லாத்துக்கும் சொல்றாரு, இவர் தான் உங்க பாஸ், இவர் தான் உங்க பாஸ். புரியுதா உங்களுக்கு? கீழ்ப்படுத்தி அவர் சொல்ல ஆகும், அவர் கட்டளையிட அவர் என்ன சொன்னாரு? என்ன ஆச்சு? அவர் சொன்னது இவர் தான் உங்க பாஸ்ன்னு சொன்னாரு. அது அப்படியே ஆச்சு. இன்னைய வரைக்கும் அந்த பாஸ்ன்ற அந்த சிங்காசனத்தை இழந்த பிற்பாடு கூட எல்லா ஜீவராசியும் மனுஷனை பார்த்து என்ன செய்யுது? இன்னைய வரைக்கும் பயப்படுது. உங்களோட பலசாலி தான் காண்டாமிருகம், உங்களோட பலசாலி தான் சிங்கம், புலி. ஆனா உங்களை பார்த்து பயத்துலதான் அது தன்னை காத்து கொள்வதற்காக உங்களை தாக்க ஆரம்பிக்கிறது ஒழிய மனிதனுக்கு பயப்படாத ஜீவராசிகள் ஒன்றுமே இல்லை. ஆண்டவர் எல்லாவற்றையும் உங்க பாதத்துக்கு கீழ்படுத்தி இவர் தான் உங்க பாஸ்ன்னு சொல்லிட்டாரு. அப்ப அவர் சொன்ன பிற்பாடு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அவர் தான் என் பாஸ்ன்னு சொல்லிருக்கணுமா இல்லையா? அவர் சொல்றாரு உலகத்துல இவர் தான் உங்க பாஸ்ன்னு எல்லாருக்கும் சொல்லிட்டாரு. இப்ப நம்முடைய வாழ்க்கையில அவர் எப்படி இருக்கணும்? இருக்கணுமா இல்லையா? அவர் சொல்றது என்ன செய்யல? கேட்கல. ராஜாவாக்கிட்டார். ராஜான்னா என்ன தெரியுமா? அவன் யாரு பேச்சு கேட்க வேண்டிய அவசியமே இல்ல. அவன் சுய புத்தி உள்ளவனாக சுயமா முடிவெடுத்து தன்னுடைய ஜனங்களுக்காக, தன்னுடைய தேசத்துக்காக எதையாக ஒன்றை என்ன செய்யணும். யார் என்ன சொன்னாலும் இறுதியாய் முடிவெடுக்க வேண்டிய ஒரு அந்த சுதந்திரம் அல்லது அந்த ஒரு உரிமை யார்கிட்ட மட்டும்தான் இருக்குது. அந்த அதிகாரம் ராஜா கையில தான் இருக்கு. ஆனா இந்த ராஜா என்ன பண்ணிட்டாரு?
சிருஷ்டிகளுடைய பேச்சை என்ன செய்யறார்? கேட்டுட்டார். சிருஷ்டி கர்த்தருடைய பேச்சை கேட்க வேண்டிய இந்த ராஜா சிருஷ்டிகளுடைய ஒரு பாம்பு சொல்லுச்சுன்னு அதை என்ன செஞ்சுட்டாரு? கேட்டுட்டாரு. கேட்ட உடனே என்ன ஆயிடுச்சு வச்சு பாருங்க. இயற்கைக்கு உட்பட்ட எல்லாமே ஆதாமுடைய வார்த்தைக்கு கீழே தான் இருந்துச்சு. ஆனா எப்ப ஒரு இயற்கையினுடைய ஒரு சாதாரண ஜீவராசியுடைய வார்த்தையை கேட்டு தேவனுடைய வார்த்தையை புறந்தள்ளினாரோ, இன்றைக்கு இயற்கை நமக்கு மேல வந்துருச்சு. நம்ம எங்க வந்துட்டோம்? இயற்கைக்கு கீழே வந்துட்டோம். பஞ்ச பூதங்களும் இன்னைக்கு நம்மள என்ன செஞ்சிருக்குது? பஞ்சு பஞ்சா பிரிச்சு மேய்ஞ்சிருக்குது இல்ல? யோசிச்சு பாருங்க. கால் வலியா நம்ம ஊன்றி நடக்கணும்னு அவசியம் இல்லை. காத்துலயே என்ன செய்யலாம்? பறக்கலாம். உண்மையா இல்லையா? யாருக்காவது கூப்பிடணும்னு சொல்லி சொன்னா போன் எடுத்து நம்பர் பார்த்து ஏதாவது ஐயோ இது டவருக்கு வேற கிடைக்கலையான்னு வீட்டுக்குள்ள இருந்து வெளியில வந்து அல்லோ அல்லோன்னு 10 முறை கத்தி அந்த திவ்யா செல்லுக்கெல்லாம் நான் ஒரு வார்த்தையை சொல்றதுக்குள்ள 10 முறை என்ன செய்யணும்? அந்த மாதிரி புரிய வைக்க ரொம்ப கஷ்டப்படுறோம்ல. அப்படி இல்லை. நீங்க எங்க இருந்து வேணாலும் யாரோட வேணாலும் என்ன செய்யலாம்? பேசலாம். எப்பேற்பட்ட இயற்கைக்கு அப்பாற்பட்ட விதத்துல மனுஷனை படைச்சிருந்தாரு. ஆனா இன்னைக்கு மனிதன் தேவனுடைய வார்த்தை அவரை பாஸ் இடத்த விட்டு தள்ளிட்டு வந்துட்டானோ, இன்னைக்கு இவன் இயற்கைக்கு உட்பட்டுட்டான். மூப்பு பிணி மரணம், மூப்பு பிணி மரணம். எல்லாரும் கவனிங்க. இந்த உலகத்துல வயசாகாதவங்க யாராவது இருக்காங்களா? வியாதி வராதவங்க யாராவது இருக்கிறாங்களா? சரி, வயசாகாதவங்க யாருமே இல்லை. அப்படியே வச்சுப்போம். என்ன மோசே சொல்றாரு, இன்னும் எனக்கு கண் பார்வை மங்கள பலன் குறையிலன்றார். வயசாகாதவங்க ஓகே. வியாதியே வராதவங்க யாராவது இருக்கிறாங்களா? சொல்லுங்க. எலிசாவுக்கு என்ன வந்துச்சு? வியாதியில தான் என்ன செஞ்சார்? எசேக்கியேலுக்கு வியாதி என்ன செஞ்சது? வியாதி வராதவங்க தேவனுடைய பரிசுத்தவான்களுக்கு என்ன வந்துச்சு? வியாதி. சரி வேண்டாம், வியாதியும் வரல, அதுல நீங்க ஜெயிச்சிட்டீங்கன்னு வச்சுங்க. மரணமே வராத யாராவது இருக்காங்களா? ஏதாவது இந்த 3ல் 1 உங்களை என்ன செஞ்சிடும்? முடிச்சு கட்டிடும்ல. பொடிது போகிற உலகத்துல தானே நம்ம இருக்கிறோம். அப்ப யோசிச்சு பாருங்களேன். நீ பிரியமான தேவனுடைய பிள்ளைகளே, எதனால இந்த இயற்கைகள் எல்லாம் நம்ம மீது இன்றைக்கு அதிகாரம் செலுத்துது? இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் தந்த ஆவியை இழந்ததுனாலே, இயற்கைக்கு அப்பாற்பட்ட தேவன் தந்ததானே அந்த வார்த்தையின் மூலம் வந்ததானே அதிகாரத்தை இழந்து போனதுனால இன்றைக்கு எல்லாமே பின்னாயிடும். பிரபஞ்சத்தின் தேவனானவன் நம்ம எங்க வச்சிருக்கிறான்? பரிகரிக்கப்படும் கடைசி சொத்து மரணம். சாத்தானை சீக்கிரமாய் அவர் உங்கள் கால்களுக்கு கீழே நசுக்கி போடுவார் என்று வசனம் சொல்லுது. ஆனா இப்ப அவன் தான் நம்ம அவன் காலுக்கு கீழே நம்மளை வச்சுட்டு ஆட்டி படைக்கிற மாதிரி என்ன செய்யறான்? இருக்கிறான். புரிந்து கொள்ளுங்கள், புரிந்து கொள்ளுங்கள். அதனாலதான் தேவன் இந்த திருச்சபை அமைப்பை ஏற்படுத்தி சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரணும். அவர் எல்லா சத்தியத்தையும் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்கணும். இயேசு கிறிஸ்துவினுடைய வார்த்தையாகிய இந்த வார்த்தைகள் எல்லாம் உங்க மனசுக்குள்ள நல்லா புரியணும். இந்த வார்த்தைகளை உங்களுடைய இருதயத்துக்கு நீங்க கொண்டு போகணும். காதோடு விட்டுடாதபடிக்கு காதுக்குள்ளே சென்ற வார்த்தையை இதயத்துக்குள்ளே கொண்டு போய் எப்படியாக இதை நான் வாழ்ந்து பார்த்து விடக்கூடாதா? எப்படியாக இந்த வார்த்தையினுடைய அந்த வல்லமையினுடைய வாழ்க்கையில நான் அடைந்து விட மாட்டேனோ என்ற வாஞ்சியோடு நீங்க இதை நேசிச்சீங்கன்னா 2 வாக்குத்தத்தம் போதும். வார்த்தையாகி இயேசுவானவரும் ஆவியாகி பரிசுத்த ஆவியானவரும் உங்களுக்குள்ளே வந்தால் இந்த உலகத்துல இளைப்படைந்தவனுக்கு நீங்கள் இளைப்பாறுதல் கொடுக்கத்தக்கதான அளவுக்கு உங்களுக்குள்ளே அவர் தம்முடைய ஆறுதலை வைக்கிறார். அவர் சகல ஆறுதலின் தேவனாக இருக்கிறார். ஏன் தெரியுமா? இப்படிப்பட்ட உபத்திரவங்களின் வழியாய் கடந்து போகிறவர்களை நீங்கள் ஆறுதல் படுத்தும்படியாக சகல ஆறுதலின் தேவன் உங்களுக்குள்ளே ஆறுதலாக வந்து வாசம் பண்ணுகிறார். எல்லாரும் எழுப்போமா? தேவ சமூகத்துல எல்லாரும் எழுப்புங்க. அருமையான கர்த்தருடைய பிள்ளைகளே, மகிமையான கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய வாழ்க்கைக்கு வரும்போது ஒன்றை கூட நீங்கள் மறந்து விடாதபடிக்கு, சாமுவேலுக்கு கர்த்தர் சொன்ன ஒரு வார்த்தையை கூட அவன் மறக்கல. அத்தனை வார்த்தையை அவன் ஏலியின் இடத்துல கொண்டு வந்து சொல்லத்தக்கதான அளவுல அவருடைய இருதயம் அவ்வளவு வாஞ்சியோடு அந்த வார்த்தையை கேட்டிருந்தது. அதனாலதான் கர்த்தர் சொல்லுகிறார், சாமுவேலுக்கு சொன்ன வார்த்தைகளை அவன் ஒன்றையும் கேட்காம விடல. அதனால அவனுக்கு சொன்ன வார்த்தை ஒன்றும் தரையில விழாதபடிக்கு எல்லா வார்த்தையுடைய வாழ்க்கையில நான் நிறைவேற்ற போகிறேன் என்று சொல்லி ஆண்டவர் சொன்னார். அதனாலதான் சாமுவேல் தீர்க்கதரிசிதான் என்பது தான் முதல் பெயர் சபா மற்றும் எங்கும் விளங்குகிறது என்று சொல்லி வாசிக்கிறோமே.
கரங்களை தட்டி ஆண்டவருடைய வார்த்தைகளுக்காக கொஞ்ச நேரம் நன்றி சொல்லுங்க. எல்லா வாயை திறந்து கொஞ்சம் நன்றி சொல்லுங்க. நன்றி ஆண்டவரே, நன்றி. மீண்டும் உண்மையான வாக்கு தத்தமாகிய வார்த்தையை தந்திருக்கிறீங்க. உண்மையான வாக்கு தத்தமாகிய ஆவியங்கள் ஒவ்வொருவர் மேல தாங்க தகப்பனே. தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட், தேங்க்யூ லார்ட். நன்றி பரிசுத்த ஆவியானவரே. வார்த்தையிலே வல்லவரே, செயல்களில் மகத்துவமானவரே. வார்த்தையிலே வல்லவரே, செயல்களில் மகத்துவமானவரே. கிருபையிலே பரிபூரணரே, கிருபையிலே பரிபூரணரே. ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை உமக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. ஸ்ரீ இயேசு ராஜனுக்கு ஆராதனை, ஆராதனை ஆராதனை. ஸ்ரீ இயேசு ராஜனுக்கு ஆராதனை. வார்த்தையிலே வல்லவரே, செயல்களில் மகத்துவமானவரே. வார்த்தையிலே வல்லவரே, செயல்களில் மகத்துவமானவரே. பிரியமானது விடுதலை. எவ்வளவு பேர் கூடியிருக்கிறீங்க என்பது ஒரு பொருட்டு அல்ல. எத்தனை பேர் தேவனுடைய வார்த்தையை உண்மையா கேட்டீங்க? எவ்வளவு பேர் உங்களுடைய உள்ளத்துக்குள்ள அந்த வார்த்தையை நீங்க கொண்டு போனீங்க? எவ்வளவு பேர் அந்த வார்த்தையை மீண்டும் உங்களுடைய வாழ்க்கையில அனுபவிக்க போறீங்க? அதை தெரிஞ்சுக்கிங்க. வெறும் மண்ணான மனுஷன் ஆதாம் ஆண்டவர் அவனை படைச்ச போது மனுஷன் ஆயிட்டான். ஆனா அவர் தன்னுடைய வார்த்தையை அவருக்குள்ள வைத்த போது எல்லாவற்றையும் அவன் தன்னுடைய பாதத்துக்கு கீழே கொண்டு வந்துட்டான். ஆளுகை செய்கிற ராஜாவா மாறிட்டான். இன்றைக்கும் ஆண்டவர் உங்களுக்குள்ள வைக்கிற அந்த வார்த்தை, ஆண்டவர் உங்களுக்குள்ளே கொடுக்கிறதான அந்த சத்தியம், சத்திய ஆவியானவர் உங்களுக்குள்ள வரும்போது எல்லாம் உங்க பாதத்துக்கு கீழே வந்துடும். இன்னும் ஐயோ இது என் கட்டுக்கு மிஞ்சிடுச்சே, இது கை மிஞ்சி போயிடுச்சே, இன்னொருடைய கட்டுப்பாட்டுல இது இல்லையே, இது இன்னும் எனக்கு கைவசப்படலையேன்னு சொல்லலாம். ஆண்டவர் சொல்றாரு, அவருடைய வார்த்தைக்கு உடைய இருதயத்துல நீ இடம் கொடுக்கும் போது எல்லாம் உன்னுடைய கால்களுக்கு கீழாக வரும். ஆண்டவர் உனக்கு கீழ்ப்படுத்தி உன்னை அவர் கனத்தினாலும் மகிமையினாலும் முடிசூட்டி இந்த உலகத்துக்கு காண்பிக்கிறதான ஒரு நேரம். அண்டவுடைய வார்த்தைகளுக்காக மீண்டும் ஒரு விஷயம் கூட கரங்களை தட்டி, எந்தேவனே உடைய இருதயத்துல உமக்கு உடைய வார்த்தைக்கு மட்டும்தான் இடம் உண்டு ஐயா. நீர் அனுப்பி தருகிற பரிசுத்த ஆவியானவருக்கு மட்டும்தான் இடம் உண்டு ஐயா. அங்கு கவலைக்கோ கண்ணீருக்கோ அவிசுவாசத்துக்கோ புலம்பலுக்கோ நிச்சயமாக இடம் அல்ல தகப்பனே. உடைய வார்த்தை பரிசுத்த ஆவியானுடைய அந்த நிச்சயம், அதற்கு மட்டும்தான் இடம் தகப்பனே. நன்றி ஆவியானவரே, நன்றி ஆவியானவரே, நன்றி பரிசுத்த ஆவியானவரே, எமக்கு ஸ்தோத்திரம். இன்றைக்கு கர்த்தர் நம்மோடு பேசுகிற இந்த வார்த்தைகள் வாழ்நாளெல்லாம் நம்முடைய வாழ்க்கையாக மாறத்தக்கதாக. ஆமென். நல்ல தகப்பனே, இங்கே கூடி இருக்கிற ஒவ்வொருவரையும் உங்களுடைய ஊழியராகி அடியான் பிதாக்குமார பரிசுத்த ஆவி நாமத்தில் வாழ்த்தி ஆசீர்வதிக்கிறேன். அன்பு மகள் ஜெபித்த வண்ணமாகவே வாக்கு தத்துவம் பண்ணப்படாத ஆண்டவரே உபத்திரவங்களை நாங்கள் பிடித்துக் கொள்ளாதபடிக்கு வாக்கு தத்துவம் பண்ணப்பட்ட இலைப்பாறுதலை நாங்கள் பிடித்துக் கொள்ள எங்களுக்கு உதவி செய்யுங்கப்பா. எல்லா சூழலிலேயும் அந்த இலைப்பாறுதலை எங்களுடைய வாழ்க்கையில நாங்கள் அனுபவிக்கணும் ஐயா. அது சிங்க கெபியா இருந்தாலும் அங்கே நித்திரை செய்து அதை அனுபவிக்கணும் ஐயா.
அது கொந்தளிக்கிற கடல் அலைகளுக்கு மத்தியில சீறுகிற புயலுக்கு நடுவில் நீங்க எப்படி அந்த ஆண்டவரே கப்பல்ல நீங்க படுத்து தூங்குறீங்களோ அது போல அப்படிப்பட்ட சமயத்துல கூட நாங்கள் இளைப்பாறுதலை நாங்க அனுபவிக்கணும் ஐயா. அது 7 மடங்கு சூடாக்கப்பட்ட அக்கினி சூளையா இருந்தாலும் அதற்குள்ளேயும் உலாவி இப்படி இளைப்பாறுதலை அனுபவிக்கத்தக்கதாக எங்களுக்கு எங்கள் ஆண்டவர் அனுக்கிரகம் பாராட்டணும். நாள்தோறும் வார்த்தையானவராகிய இயேசுவே எங்களோடு பேசும். ஆவியானவராகிய சத்திய ஆவியானவரே இப்படி சத்தியத்தின் பாதையில் எங்களை நடத்துங்கப்பா என்று சொல்லி எங்கள் எல்லாரையும் ஒவ்வொருவரையும் பேர் பெறாய் தனித்தனியே இப்படி திரு பாதத்துல தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம் தகப்பனே, தாழ்த்தி அர்ப்பணிக்கிறோம். இயேசுவின் நாமத்தில் ஜெபம் கேளும் நல்ல பிதாவே. ஆமென் ஆமென். ஒரே குரல்ல சேர்ந்து சொல்லுவோமா? என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களை மறவாதே. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியாருடைய அந்யோன்ய ஐக்கியமும் இன்றைக்கு அன்றைக்கு நம் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென் ஆமென். Praise the Lord. Bless you. கர்த்தர் ஆசீர்வதிப்பாராக.